அன்பு நேயர்களுக்கு வணக்கம். லக்ஷருத்ரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடிப்பூரம் 2026ஆம் ஆண்டு ஆடிப்பூரத்தன்று திருமணம் கைகூட வீட்டில் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்ன, குழந்தை பாக்கியம் தரும் அம்பாளின் வளைகாப்பு வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாகவும் மிக தெளிவாகவும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயனடையுங்கள். ஆடிப்பூரம் என்பது அம்பிகையின் அவதார நாள் மட்டுமன்றி ஸ்ரீ ஆண்டாள் பூமாதேவியாக அவதரித்து ரங்கநாதரை தன் கணவனாக பெற தவம் இயற்றிய நாளுமாகும். எனவே கலத்திர தோஷம், செவ்வாய் தோஷம் அல்லது எந்த காரணத்தினால் திருமணம் தள்ளி போனாலும் இந்த நாளில் வழிபடும் போது தடைகள் அனைத்தும் பனி போல விலகும். ஆடிப்புறம் நாள் எந்த தேதியில் வருகிறது, வழிபடுவதற்கான நேரம் என்ன என்பதை பார்ப்போம். தேதி ஆகஸ்ட் 14, 2026 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. பூரண நட்சத்திரம் 14 ஆகஸ்ட் 2026 அதிகாலை 7:21 வரை பூரம் தொடர்கிறது. 15 ஆகஸ்ட் 2026 காலை 7:01 வரை உள்ளது. பூஜை செய்வதற்கு உகந்த நல்ல நேரங்கள்: காலை நேரம் காலை 6 மணி முதல் 7:15 மணி வரை ஆடி வெள்ளிக்கிழமை காலை ஓரை நல்ல நேரம். மாலை நேரம் மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை அம்பாள் வழிபாட்டிற்கு உகந்த பிரதோஷ சந்திய காலம். தவிர்க்க வேண்டிய நேரங்கள்: ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. வீட்டிற்பூஜைக்கான எளிய குறிப்பு: வெள்ளிக்கிழமை அதிகாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் அல்லது மாலை 5 முதல் 6:30 மணிக்குள் வீட்டில் விளக்கேற்றி வளையல் சமர்ப்பித்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமான பலன்களை தரும். ஆடிப்பூரம் வழிபடும் முறை: ஆடிப்பூரத்தன்று வீட்டில் அம்பிகையை வழிபடும் முறையான முறை. தேவையான பொருட்கள்: காமாட்சி அம்மன் விளக்கு, அம்பாள் படம் அல்லது விக்கிரகம், பச்சை, சிவப்பு அல்லது மஞ்சள் நிற கண்ணாடி வளையல்கள், குறைந்தது 21 அல்லது 108, புதிய மஞ்சள் கயிறு அதாவது தாலி சரடு, மஞ்சள், குங்குமம், பூக்கள், குறிப்பாக செவ்வரளி அல்லது மல்லிகை, நெய்வேத்தியம்: ஏலக்காய், முந்திரி, குங்குமப்பூ சேர்ந்த பால் பாயாசம் அல்லது சர்க்கரை பொங்கல், தேங்காய் பழங்கள், வெற்றிலைப்பாக்கு. பூஜை செய்யும் முறை: அதிகாலையிலே நீராடி பூஜை அறையை தூய்மை செய்து கோலமிடுங்கள். காமாட்சி அம்மன் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள், குங்குமம் பொட்டிட்டு பசுநெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். வாங்கி வைத்திருக்கும் புது கண்ணாடி வளையல்களை அம்பாளின் பாதத்தில் வையுங்கள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அல்லது ஓம் சக்தியை போற்றி என்னும் மந்திரத்தை 108 முறை கூறி வளையல்களால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். நல்ல வரம் அமைய வேண்டி வழிபடுவர்கள் ஒரு புதிய மஞ்சள் கயிற்றை விளக்கில் அல்லது அம்பாள் படத்தில் சாற்றி எனக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தியுங்கள். நெய்வேத்தியமாக அம்பிகைக்கு மிகவும் பிடித்த பால் பாயாசை நிவேதனமாக படைத்து தூப தீப ஆராதனை செய்யுங்கள். பூஜைக்கு பின் செய்ய வேண்டியவை: பிரசாத வளையல் அணிந்தல். அர்ச்சனை செய்த வளையல்களில் இருந்து 21 வளையல்களை குழந்தை பாக்கியம் மற்றும் தீர்க்க சுமங்கலி வரம் வேண்டி நிற்கும் பெண்கள் தங்கள் கரங்களில் அணிந்து கொள்ள வேண்டும். மீதமுள்ள வளையல்களையும் மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, பழங்களை அருகில் உள்ள சுமங்கலி பெண்களுக்கும் சிறிய பெண் குழந்தைகளுக்கும் தானமாக கொடுக்க வேண்டும். மாலையில் அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளின் வளைகாப்பு உற்சவத்தை கண்டு தரிசித்து அங்கு தரும் பிரசாத வளையல் மற்றும் எலுமிச்சம்பழத்தை பெற்று வர வேண்டும். விரதம் இருப்போர்: ஆடிப்பூரம் விரதம் இருப்போருக்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள். விரதம் இருக்கும் முறை: உடல் ஆரோக்கியம் நன்றாக உள்ளவர்கள் அதிகாலை முதல் மாலை பூஜை முடியும் வரை தண்ணீர் அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருக்கலாம். எளிய விரதம்: உடல் நலம் குன்றியவர்கள், முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் உண்ணா நோன்பு இருக்க வேண்டியதில்லை. காலையில் எளிய சைவ உணவு அல்லது பலகாரங்களை உட்கொண்டு அம்பாளை வழிபடலாம். விரதம் இருப்போர் தவிர்க்க வேண்டியவை: அசைவ உணவு: குடும்பத்தில் உள்ள அனைவரும் அன்றைய தினம் முற்றிலும் அசைவத்தை தவிர்க்க வேண்டும். விரத உணவில் வெங்காயம், பூண்டு சேர்ப்பதை தவிர்ப்பது ஆன்மீக ரீதியாக நல்லது. மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு பிறரை குறை கூறுவதோ, கோபப்படுவதோ அல்லது வீட்டில் சண்டையிடுவதையோ முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். விரத நாளில் பகலில் தூங்குவதை தவிர்த்து அம்பாளின் நாமங்களை ஜபித்து அல்லது ஆன்மீக புத்தகங்களை படிப்பது சிறந்தது. விரதம் முடிக்கும் முறை: மாலையில் வீட்டின் பூஜையை முடித்து அல்லது அம்மன் கோவிலில் வளைகாப்பு தரிசனம் செய்த பிறகு அம்பாளுக்கு படைத்த பால் பாயாசம், பழங்கள் அல்லது எளிய சைவ உணவை பிரசாதமாக அருந்தி விரதத்தை நிறைவு செய்யலாம்.
நண்பர்களே, வயிற்றை காய போடுவது மட்டும் விரதம் அல்ல. மனதை எதிர்மறை எண்ணங்களில் இருந்து தூய்மையாக வைத்துக்கொண்டு இறைவனை நினைப்பதே உண்மையான விரதம். நண்பர்களே, ஆடிப்பூரத்தின் அற்புதத்திற்கு சான்றாக நடந்த ஒரு நிஜ சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். திருச்சியை சேர்ந்த ஒரு தம்பதி திருமணமாகி 8 ஆண்டுகள் கடந்துவிட்டன. எத்தனையோ மருத்துவமனைகள், நவீன சிகிச்சைகள், பரிகாரங்கள் செய்து பார்த்து விட்டார்கள். ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இனி நமக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்று உறவினர்களின் பேச்சினாலும் சமூகத்தின் பார்வையினாலும் மன உளைச்சின் எல்லைக்கே சென்று விட்டார்கள். அந்த பெண்மணி தினமும் இரவில் அழுது கொண்டேதான் தூங்குவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அந்த ஆண்டின் ஆடிப்பூர திருநாள் வந்தது. அந்த பெண்மணியின் தாயார், மகளே, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இந்த ஆடிப்புறம் அன்று அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு வந்து அம்பாளின் வளைகாப்பு வைபத்தை பார் என்று அழைத்து சென்றார். மனமில்லாமல் தான் கோவில் மண்டபத்தில் போய் அமர்ந்தார் அந்த பெண். ஆனால் அங்கே ஆயிரம் வண்ண கண்ணாடி வளையல்களால் ஜொலித்துக் கொண்டிருந்த அம்பிகையின் திருமுகத்தை பார்த்த நொடியில் அறியாமல் அவர் கண்களிலிருந்து நீர் பெருகியது. தாயே, உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் தாய்மை என்னும் வரம் தருகிறாயே, உலகத்துக்கே தாயான உனக்கு வளைகாப்பு நடக்கும் இந்த நாளில் என் கருவறை மட்டும் ஏன் காலியாக இருக்கிறது என்று மனமுருகி வேண்டினார். பூஜை முடிந்து அர்ச்சகர் அம்பாளின் கரங்களில் சாற்றப்பட்ட சிவப்பு மற்றும் பச்சை நிற பிரசாத கண்ணாடி வளைகளை அந்த பெண்மணியிடம் கொடுத்தார். தாயின் பிரசாதம் அம்மா, இது நம்பிக்கையோடு கைகளில் அணிந்து கொள், எல்லாம் நல்லதே நடக்கும் என்று ஆசிர்வதித்தார். அன்று இரவு வீடு திரும்பிய அந்த பெண்மணி அம்பாளின் பிரசாத வளையல்களை பக்தியோடு தன் கைகளில் அணிந்து கொண்டார். தினமும் அம்பாளை நினைத்து ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக என்று ஜபித்து வந்தார். அடுத்த சில மாதங்களிலே அந்த பெண்மணி கர்ப்பமுற்றார். 8 ஆண்டுகளாக மருத்துவத்தால் தர முடியாத அந்த அற்புதத்தை ஆடிப்புறத்து வளைகாப்பு நாயகின் பிரசாத வளையல் சாத்தியமாக்கியது. அடுத்த ஆண்டின் ஆடிப்புறத்தன்று அந்த தம்பதி தங்கள் கையில் எடுத்த அழகிய பெண் குழந்தையோடு அதே அம்மன் கோவிலில் நின்று வளைகாப்பு உற்சவத்திற்கு வளையல்களை காணிக்கையாக செலுத்தி கண்ணீர் மல்க நன்றி கூறினார்கள். நண்பர்களே, இந்த கதை நமக்கு உணர்த்துவது ஒன்றை மட்டும்தான். மருத்துவம் அதன் கடமையை செய்யட்டும், ஆனால் இறை நம்பிக்கை என்பது அங்கே அற்புதங்களை செய்யும். ஆடிப்பூரம் என்பது வெறும் ஆன்மீக சடங்கு அல்ல, அது அம்பிகை ஒவ்வொரு பெண்ணுக்கும் தரும் தாய்மை என்னும் வரம். உங்களுக்கும் அந்த அற்புத நிச்சயம் நடக்கட்டும். எனவே நம்பிக்கையோடு இந்த ஆடிப்பூர பரிகாரங்களை செய்யுங்கள். செய்யக்கூடாத தவறுகள். ஆடிப்பூரத்தன்று நாம் தெரியாமல் கூட செய்யக்கூடாத சில தவறுகள் உள்ளன. அவற்றை கவனமாக தவிர்க்க வேண்டும். அன்றைய தினம் நம் வீட்டில் சண்டை சச்சரவுகள், கோபம், பிறர் மேல் கோபிப்பது போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யவோ அல்லது சுமங்கலிக்கு தானம் கொடுக்கவோ பிளாஸ்டிக் அல்லது ஃபைபர் வளையல்களை பயன்படுத்தக்கூடாது. கண்ணாடி வளையல்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஆடிப்புறம் அன்று குடும்பத்தில் உள்ள அனைவரும் சுத்த சைவம் மட்டுமே சாப்பிட வேண்டும். சிறப்பு நெய்தீப வழிபாட்டு நேரம். மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மாலை 6 மணி முதல் 7:15 வரை வீட்டின் நிலைவாசல் படியில் இருபுறம் 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைப்பது வீட்டிற்குள் லட்சுமி கலாசக்தியும் அம்பிகையின் அருளையும் கொண்டு வரும். நேயர்களின் சந்தேகங்களுக்கு பதில்கள். மாதவிடாய் காலத்தில் ஆடிப்புறம் வந்தால் இந்த பரிகாரத்தை செய்யலாமா? அந்த நேரத்தில் பெண்கள் வீட்டில் பூஜை செய்யக்கூடாது. ஆனால் உங்கள் கணவர் அல்லது குடும்பத்தினர் உங்களுக்காக கோவிலில் வளையல் கொடுத்து அர்ச்சனை செய்யலாம். ஆடிப்பூரத்தன்று விரதம் இருப்பது கட்டாயமா? உடல்நிலை சீராக இருப்பவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் எளிமையான சைவ உணவை உட்கொண்டு அம்பாளை வழிபடலாம். நம்பிக்கையோடு செய்யப்படும் எந்த ஒரு எளிய வழிபாடும் அற்புதம் செய்யும். இந்த ஆடிப்பூர நாளில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான ஸ்ரீ அபிராமியும் ஆண்டாலும் உங்கள் பிரார்த்தனைகளை ஏற்றி விரைவில் திருமண பாக்கியத்தையும் மழலை வரத்தையும் தந்தருள பிரார்த்திக்கிறேன். அது மட்டுமல்லாமல் சில கோவில்களில் வளைகாப்பு நிகழ்வு அம்மனுக்கும் நடைபெறும். அங்கு வந்து பல காலங்களாக குழந்தைகள் இல்லை என்று வருத்தப்படுவர்களுக்கும் சேர்ந்து நடத்துவர். அந்த வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்டாலும் உங்களுக்கு புத்திர பாக்கியம் விரைவில் கிடைக்கும். ஏன் நாம் தாம்பலம் வழங்குகிறோம் தெரியுமா? தாம்பலத்தின் ஆன்மீக மகத்துவம் என்ன என்றால், தாம்பலம் என்பது வெறும் வெற்றிலை பாக்கு மட்டுமல்ல, அது முப்பெரும் தேவிகளின், அதாவது லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி இருப்பிடமாக கருதப்படுகிறது.
வெற்றிலையின் நுனிப்பகுதி லக்ஷ்மி தேவி, செல்வம் பெருகும். வெற்றிலையின் மத்திய பகுதி சரஸ்வதி தேவி, புத்தி கூர்மை, கல்வி கிடைக்கும். வெற்றிலையின் காம்பு பகுதி பார்வதி தேவி, எதிர்மறை ஆற்றல் நீங்கும். தாம்பூலத்தில் இருக்க வேண்டிய பொருட்கள்: வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூ, பழம் மற்றும் கண்ணாடி வளையல்கள் அல்லது ரவிக்கை துணி. ஆழிப்புறம் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும்போது அவர்களின் வாயிலாக மகாலட்சுமியே நமது இல்லத்திற்கு வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம். ஆடிப்புறத்தன்று தானமாக தரப்படும் ஒவ்வொரு பொருளுக்கும் தனி பலனுண்டு. மஞ்சள் தானம் மாங்கல்ய பலத்தையும், குங்கும தானம் குடும்ப நிம்மதியும் தரும். குழந்தை பாக்கியம். வளைகாப்பு நாயகியான அம்பாளின் நாளில் கர்ப்பிணி பெண்களுக்கும் சுமங்கலிக்கும் கண்ணாடி வளையல் மற்றும் தாம்பூலம் தானமாக அளிக்கும் போது கர்ப்பை கோளாறுகள் மற்றும் புத்திர தோஷங்கள் நீங்கி விரைவில் மழலை பாக்கியம் கிடைக்கும். தாம்பூல தானம் செய்யும் வீடுகளில் வம்ச விருத்தியும் சந்ததிகளுக்கு தீர்க்க ஆயுளும் உண்டாகும். நண்பர்களே, இறைவனுக்கு நாம் செய்யும் பூஜையை விட இறைவனின் உருவமாக விளங்கும் மனிதர்களுக்கும் சுமங்கலிகளுக்கும் தரும் தாம்பூல தானமும் அன்னதானமும் தான் அம்பாளின் அருளை உடனடியாக நமக்கு கொண்டு சேர்க்கும். நம்பிக்கையோடு தெய்வத்தை சரணடையும் போது எந்த ஒரு பெரிய தோஷமும் நம்மை பாதகம் செய்யாது. நம்பிக்கை உள்ள இடத்தில்தான் அற்புதம் நடக்கும். எனக்கு என் தாய் இருக்கிறாள், அவள் நிச்சயம் என் குறையை தீர்ப்பாள் என்ற பூரண நம்பிக்கையோடு இந்த ஆடிப்புற வழிபாட்டை செய்யுங்கள். ஜெகன்மாதாவான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் உங்கள் பிரார்த்தனைகளை ஏற்று உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளையும் தகர்த்தெறியட்டும். திருமணத்திற்காக காத்திக் கொண்டிருக்கும் வரன்களுக்கு விரைவிலேயே நல்ல குணமும் அன்பும் கொண்ட பொருத்தமான வாழ்க்கை துணை அமைய அம்பாளின் அருள் பூரணமாக கிடைக்கட்டும். குழந்தை பேரிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இந்த ஆடிப்பூர வளைகாப்பு நாயகினின் அருளால் கூடிய விரைவிலே உங்கள் இல்லத்தில் மழலை சத்தம் கேட்டு உங்கள் கரங்களில் அழகான குழந்தை தவிழ எல்லாம் வல்ல பராசக்தியை மனதார பிரார்த்திக்கிறேன். உங்கள் இல்லங்களில் என்றும் மங்களமும் மகிழ்ச்சியும் நோயற்ற வாழ்வும் நிறைந்து பெற அம்பிகையின் திருவடிகளை சரணடைவோம். இந்த தெய்வீக பதிவு உங்களுக்குள் ஒரு நம்பிக்கையும் தெளிவையும் தந்திருந்தால் உடனடியாக லைக் செய்யுங்கள். குழந்தை பாக்கியம் மற்றும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் செய்து அவர்களின் வாழ்விலும் ஒளிமயமான நம்பிக்கையை ஏற்றி வையுங்கள். இது போன்ற பயனுள்ள ஆன்மீக வழிகாட்டலுக்கு நம்ம லக்ஷருத்ர நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் எண்ணங்களையும் பிரார்த்தனைகளையும் கீழே கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புத ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரையில் ஆடிப்பூரத்தன்று விரதமிருந்து அல்லது வழிபாடுகளை செய்து பலன் அடைந்தவர்கள் கீழ் கமெண்ட் பகுதியில் உங்கள் கருத்துக்களை முக்கியமாக பதிவிடுங்கள். இதனை பார்த்து மற்றவர்களுக்கும் நம்பிக்கை வரட்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரி நமக. உலகெல்லாம் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.